ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு உச்ச நீச்ச குரு அடுத்த 55 நாட்கள் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானால் ஏற்பட போகும் பலன்கள் காணலாம். 27/8/2026 அன்று கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நவம்ச கட்டத்தில் மகரம் ராசியில் குரு நீச்சமாக செல்வார். ஆவணி மாதம் 10 முதல் 26 வரை மகரம் ராசியில் நவம்ச கட்டத்தில் குரு நீச்சம். ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை கும்பம் ராசியில் குரு. புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை மீனம் ராசியில் குரு ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். நாம்ச கட்டத்தில் அடுத்த 55 நாட்கள் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளை குரு பகவான் இயக்கும் போது ரிஷபம் ராசி என்பதற்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். பார்த்தீங்கன்னா ராசியில் குரு உச்சமாகவும் நாம்ச கட்டத்தில் குரு நீச்சமாகவும் இந்த அமைப்பில் பிறக்கக்கூடியவர்கள் கோடியில் சில பேர் தான். கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் சில பேர் தான் பிறப்பாங்க. ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே குரு அடுத்த 55 நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம குருவாக 4ஆம் இடம் சென்று விடுவார் அதிசாரமாக. ராசி கட்டத்திலே 3வது வீட்டிலே குரு உச்சமாக இருப்பது, அதுவும் தன பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் செல்வது உங்களுக்கு சிறப்பு. படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் கூட்டாளிகளோடு நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றி கொண்டிருப்பது, விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருப்பது ரிஷபம் ராசி என்பவர்கள் தவிர்க்க வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்திலே குரு உச்சமாக செல்லும்போது இளைஞர்கள் காதல் விவகாரங்களில் படிப்பை கெடுத்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதனால் இந்த 55 நாட்கள் காதல் விவகாரங்கள் இல்லாமல் பார்த்துங்க. இந்த 55 நாட்கள் பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் பூரிய சொத்து பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். பூரிய சொத்துக்களை மாற்றிட்டு வேற இடம் போய் நிலம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 55 நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆவணி மாதம் 10 முதல் 26 வரை ரிஷபம் ராசிக்கு 9வது வீட்டிலே நவம்ச கட்டத்தில் குரு நீச்சமாக செல்வார். உங்களுக்கு அஷ்டமாதிபதி ரிஷபத்திற்கு எந்த வழியிலும் குரு யோகம் செய்ய மாட்டார். அஷ்டம லாபாதிபதியாக குரு உச்சமாக நவம்ச கட்டத்தில் நீச்சமாக செல்லும்போது இதுவரை உடம்புல நோய் நொடி மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோர்களுக்கோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்துச்சு, மருத்துவ செலவுகள் இருந்துச்சு அப்படின்னா நவம்ச கட்டத்தில் நீச்சமாக குரு செல்லக்கூடிய காலகட்டம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவரை உடம்பு நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த பயண போக்குவரத்து ரிஷபம் ராசி என்பதற்கு ஆவணி 10 முதல் 26 வரை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. புனித பயணங்கள் சென்று வரலாம். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பாத யாத்திரை, கிரிவலம் ஆவணி 10 முதல் 26 வரை சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு. குரு ராசி கட்டத்தில் உச்சமாகவும் நாமச கட்டத்தில் நீச்சமாகவும் செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? குரு பகவான் அப்படின்னாலே முதல்ல பெற்றோர்கள், அதன் பிறகுதான் பெரியவர்கள், ஆசிரியர்கள். குரு பகவான் அப்படின்னாலே மதிப்பும் மரியாதை கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடியது. மதிப்பில்லாத இடத்தில், கௌரவம் இல்லாத இடத்தில் குரு நிற்க மாட்டார். அதிகம் பொய்யா பேசுகிறாங்க, சாபம் விடுறாங்க அப்படிங்கிறவங்க இடத்துல குரு நிற்க மாட்டார். நாம்ச கட்டத்தில் குரு நேசமாக ராசி கட்டத்தில் உச்சமாக இருக்கும்போது ஆவணி 10 முதல் 26 வரை பெற்றோர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்களிடம் அவங்க மன நோகிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்காதீங்க. பெற்றோர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள் சாபம் விடுற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளாதீங்க. பெற்றோர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்களிடம் சாபம் வாங்கினா வாழ்க்கை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, அதை நீங்கள் இரவு படுத்து உறங்கும் போது யோசித்து பாருங்கள். அப்பா சாபம் விட்டார், அம்மா சாபம் விட்டுச்சு, அல்லது நம்மை விட வயது பெரியவர்கள் நம்ம
சாபம் விட்டாங்க, படிக்கும்போது ஆசிரியர்கள் சாபம் விட்டாங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஒரு மனிதனுக்கு குரு அருள் பரிபூர்ணமாக வேண்டும். அதான் மதிப்பு மரியாதை படிமானம் சொல்லி குழந்தை பருவத்திலிருந்தே பெற்றோர்கள் வளர்த்துறாங்க. அது அவங்கவுங்க பிறந்த நேர அடிப்படையில் அவங்கவுங்க புத்திப்படி தான் எல்லோரும் போயிட்டு இருக்கிறாங்க. குரு அருள் இருந்தால் தான் காலகாலத்தில் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், கை நிறையா பணங்காசு சம்பாதிக்க முடியும், தங்க நகை சேமிக்க முடியும். குரு அருள் இல்லை என்னால் திருமணம் நடக்காது, குழந்தை பாக்கியம் இருக்காது, பணங்காசு தங்க நகை கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் சேமிக்க முடியாது. ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை நாம்ச கட்டத்தில் கும்பம் ராசியில் குருபகவான் செல்வார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் ராசி இயங்கும். நாம்ச கட்டத்தில் 10ஆம் வீட்டில் குரு வரும்போது வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் கௌரவம் மதிப்பு மரியாதையை எதிர்பார்ப்பீங்க. அது முதலாளியாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி. கௌரவம் மதிப்பு மரியாதையை நீங்கள் எதிர்பார்க்கும்போது உயர் அதிகாரிகள் முதலாளிகள் உங்களிடம் வேலை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உன் வேலையை பாரு ஒன்றா பாரு அப்படின்னு வேலையை விட்டுட்டு கூட வர மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்திடும். நாம்ச கட்டத்தில் 10ஆவது வீட்டிலே குரு வரும்போது மாமியாரிடம் அம்மாவிடம் சண்டை சச்சரவு இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் ரிஷபம் ராசி என்பவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். நாம்ச கட்டத்தில் கும்பராசியில் குரு வரும்போது ஆவணி 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை பார்த்தீங்கன்னா ஆன்மீகம், தெய்வ வழிபாடு, பூசாரிகள், ஜோதிடர்கள், ஆன்மீக வழியில் இருப்பவர்களுக்கு ஒரு நன்மை உண்டு, நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை நவம்ச கட்டத்தில் மீனம் ராசியில் குரு ஆட்சி பெற்று செல்வார். நல்ல லாபம் வரும், தொழில் மூலம், வேலையின் மூலம், உத்தியோகம் மூலம் நல்ல லாபங்களை கொடுப்பார். மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவி உண்டு, நண்பர்கள் மூலம் உதவி உண்டு. 3 11ஆம் இடம் இயங்கும் போது இளைஞர்கள் காதல் விவகாரங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை வரும். காதல் விவகாரங்களில் கோர்ட்டு கேஸுன்னு காவல் நிலையம் போய்ட்டுறதுக்கான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்திடும். அதனால் இளைஞர்கள் காதல் விவகாரங்கள் இல்லாமல் இந்த 55 நாட்கள் பார்த்து கொள்வது நல்லது. படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிங்க. விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு கெட்டு போயிடும். கடகம் ராசியிலே குரு உச்சமாக ஆயில்யம் நட்சத்திரத்திலே செல்லும்போது சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோர்களுக்கோ இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.